ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பு கவுனியை பயன்படுத்தி ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனியும் பாசிப்பருப்பும் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து செய்கிற இந்த பாயாசம் இந்த வருஷம் ஆடி வெள்ளிக்கு நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விசேஷமானதும் கூட. கருப்பு கவுனியில் செய்யும் பொழுது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே யூஸ்வலான பாசிப்பருப்பு பாயாசம் செய்யாமல் இந்த தடவை கருப்பு கவுனியும் சேர்த்து இந்த பாயாசத்தை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப்பு கருப்பு கவுனியை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் ஃபுல் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் இப்போ சாயந்தரமாக செய்கிறீங்க அப்படின்னா காலையிலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறினாதான் அந்த அரிசி நல்லா வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவுனி ஊற வச்சுருக்கேன். கூடவே அந்த கப்லேயே 1/4 கப்பு பாசிப்பருப்பும் நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும். இப்போ இந்த கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் அளவுகள் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை அதுலேருந்து நீத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை பாயசத்துக்கு வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துருங்க. நான் அரைச்சிட்டு நான் பாயசம் செய்கிறேன். அதாவது கொரகொரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு நான் செய்ய போகிறேன். நீங்கள் அரைக்காமல் அப்படியே அரிசியை குக்கரில் வேக வச்சு 8 விசில் வச்சு எடுத்து மத்தால நல்லா மசிச்சு விட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு அரைச்சி செய்யும் பொழுது டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் அப்படி செஞ்சுக்கிறேன். இது கூடவே பாசிப்பருப்பை 1/4 கப்பு, அந்த கவுனி அரிசி எடுத்த கப்பில் 1/4 கப்பு வறுத்துட்டு வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். ஸோ இப்போ இந்த அரிசியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறேன். நம்ம உப்புமாக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பும் பக்கத்தில் இருக்குது. நம்ம இதை எப்படி வேக வச்சு நம்ம எடுத்து பாயசம் செய்ய போகிறோன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இதை நான் குக்கரில் தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அரைச்ச கவுனி அரிசியை ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் பேன்லேயோ இல்லை குக்கர்லேயோ நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அளவு இதுக்கு தண்ணியோட அளவு இப்போ நான் சொல்கிறேன். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி கரெக்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியையே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நீங்கள் 4 விட அதிகமாக சேர்த்தா கூட சேர்க்கலாம். ஆனால் 4 கப்பை விட கம்மியாக மட்டும் சேர்க்காதீங்க. ஏன்னா இந்த கவுனி அரிசியோட தன்மை என்னன்னா அப்படியே இறுகிடும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இறுகி இருக்கும். நம்ம பாயசம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்படியே கெட்டியாக ஆயிடும். தளர்ந்து கொடுக்கவே கொடுக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், தண்ணியோட அளவு அதிகமானா கூட பரவாயில்ல, 1க்கு 4 கப்புன்றது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ அந்த ஊற வச்ச பாசி பருப்பையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இந்த வெந்த பிறகும் நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் பாருங்கள், நமக்கு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்த பிறகு. இவ்வளோ தண்ணி நான் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த நெய் சேர்க்கறதுனால அரிசியோட அந்த மணமும் நல்லா இருக்கும். ப்ளஸ் நமக்கு குக்கர்லேருந்து வெளியே அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வராது. இப்போ விசில் வச்சு மீடியமான ஃப்ளேமில், அதாவது மிதமான தீயில் 8 விசில் வச்சுக்கோங்க. விசில் போட்டுட்டு 8 விசில் கரெக்டாக மிதமான தீயில் வச்சிங்கன்னா நல்லா இந்த அரிசி வெந்து வந்துடும். நம்ம வெந்து வர டைமுக்கு இப்போ நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம அரிசி அளந்த கப்புலேயே 1 கப்பு துருவன தேங்காய் சேர்த்து அதை பால் எடுத்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். 2 தடவை நீங்கள் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் உங்களுக்கு பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி இதை பாயாசத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் பாலுக்கு. ஸோ அப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெல்லம் நம்ம அரிசி அளந்த கப்புலேயே 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை பொடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வெல்லம் ஸ்வீட் இன்னும் வேணும்னா இன்னொரு, அதாவது 2 கப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன், இன்னொரு 1/2 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெந்த கவுனி அரிசி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு அது எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த கவுனி அரிசி. அதனுடைய தன்மையே அப்படி தான். ஆனால் எதுவும் அடியெல்லாம் பிடிச்சிருக்காது, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வர சேர்த்தோம் இல்லையா, அதனால அப்படி தான் ஒட்டிக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
இப்போ வந்து திருப்பி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சு வரட்டும். வெல்லத்தோட இந்த கவுனி அரிசி சேர்ந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தேவையானதெல்லாம் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ கெட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்திரியை வந்து தேவையான அளவுக்கு வறுத்துட்டு நெய்யில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பாலை சேர்த்து நம்ம வந்து அடுத்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் கம்மியாக கொஞ்சம் பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக தேங்காய் பால் இல்லைனாலும் பசும்பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால்லே செய்யும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பால் சேர்த்தோடனே அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் கூட நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு பரிமாறும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் பரிமாறலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்ம கவுனி அரிசி பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பசும்பாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் பரிமாறும் பொழுது. அவ்வளோதான். இந்த ஆடி வெள்ளிக்கு இதை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.